ஹாய். காயல்பட்டினத்தில் கல்யாண விருந்து சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜில் அவங்க போடுற களரி கறி ஒரு மாதம்னாலும் அந்த டேஸ்ட் நாக்கை விட்டு போகவே போகாது. அந்த களரி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன் வச்சும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம சிக்கனில் களரி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கண்டிப்பாக இதில் தேங்காய் நெய் தான் தேவை, ஊற்றிக்கணும். மசாலா பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் பாருங்கள் என்னென்னு சொல்லலை. இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நல்ல மெலிசான அரிஞ்சு அதை போட்டு வதக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே அது கூட தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னா 3 ஏலக்காய், 3-4 கிராம்பு, 2-3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே அது கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தாவே போதும், அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை அப்படி காம்பு உருவாமல் அப்படியே போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் விட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது எப்படி வதங்கணும்? நெய்லேயும் எண்ணெய்லேயும், தேங்காய் எண்ணெய் தான் அந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா பிரியாணிக்கு நம்ம வதக்குவோம்ல, கொஞ்சம் செவந்து வர மாதிரி வதக்கணும். ஆனால் கருகிடக்கூடாது, இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வதக்கணும். இது வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். அதுவும் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு வேறு ஃப்ளேவர் வரும். அது வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலா தூள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள் 3/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். இது கரெக்டான மெஷர்மெண்ட். இது போட்டால் போதும். இப்போது நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். வெங்காயமும் செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம். இதை சேர்த்துட்டு இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள், நான் இப்போ அளவுலாம் சொன்னேன்ல, அந்த மசாலா தூள்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பையும் இது கூடயே சேர்த்துடணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, அந்த உருவாமல் அப்படியே போட்டுடணும், அந்த ஈர்க்கோடு போட்டுடணும். அதையும் இது மேலே சேர்த்து போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அப்படியே போட்டுடலாம். போட்டு தயிர் அதே மாதிரி ஒரு 1/4 கப் தயிர் அதையும் சேர்த்து அதில் ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு இதை கலந்தெல்லாம் விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். இது மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து கலந்து விடலாம். இப்போ இது எடுக்கும்போதே இந்த வாசம் நல்லா வரும், அந்த கலரியோட வாசம் நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது, ஆர்டினரியாக தான் குக் பண்ணணும். நல்லா கலந்து விட்டாச்சு. வாசமும் கமன்னு வரும். இது மட்டன்லேயும் செய்யலாம். மட்டனில் செய்யும்போது கூட கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விட்டு வரும், அதனால் பார்த்து தண்ணி விடணும். இப்போ நம்ம இதை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டு பார்க்கணும் வெந்துருச்சான்ட்டு. கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வெந்துட்டுருக்கும்போதே நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க பாதாம், முந்திரி, கசகசா 3த்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக அரைக்கணும், குறலாம் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுவும் வேண்டாம். அப்படியே அரைச்சாலும் அது நைஸாக இருக்கணும், இல்லைன்னா அந்த தேங்காய் திப்பியாக தெரியும் மேலே. அதனால் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ நல்லா நம்ம இந்த கசகசா, முந்திரி, பாதாம் இது ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அதனால் இது ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறமா ஊற்றினா போதும். இப்போ நம்ம இது பார்த்தா இது 75% குக் ஆகிருக்கு. சரி, மூடி வச்சிடலாம். மறுபடியும் அது நல்லா கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் வச்சிடலாம். இது ப்ரெஷர்
பண்ணால் சீக்கிரம் ஆகிடும். ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. பார்த்திங்களா, இப்போ பார்த்தா நல்லாவே வெந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை விடலாம். விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். பார்த்திங்களா, நிறையா ஊற்றணுன்னு இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ ஊற்றியாச்சு. கலந்து விட்டு மூடி வைக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வாசனை வந்து இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 90% குக் ஆகும்போது வாழைக்காய் இருந்தால் போடுவாங்க. வாழைக்காய் இருந்தால் போட்டால் அது ஒரு நல்லாயிருக்கும். வாழைக்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனால் வாழைக்காய் போட்டு தான் செய்வாங்க. இப்போ நம்ம வாழைக்காய்லாம் போடலை. இப்போ இது போட்டாச்சு, இது மூடி வச்சாச்சு. இனிமேல் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். காயல்பட்டினம் சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, இது சரிதானா இல்லை வேறு மாற்றம் செய்யணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.